உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீட் தேர்வு ரத்து குறித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இதுதான் ட்ரெண்டிங்காக இருக்குது. எல்லா இடத்துலையும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. யார் போராடுறா? எஸ்எஃப்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பு போராடுது. இந்த நீட் தேர்வை எழுதக்கூடிய யாருமே இதில் போராடுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. நாளைக்கு வேணால் நீங்கள் போய் பாருங்கள், எல்லாரும் சேர்ந்த மாதிரி போய் பரீட்சை எழுதுவாங்க. அப்புறம் எப்படி நீட் தேர்வை நிப்பாட்டுவான்? நீட் தேர்வு வேண்டான்னு சொல்றீங்க, ரத்து பண்ணுன்னு சொல்றீங்க. எல்லா மாணவர்களும் சேர்ந்த மாதிரி ஒரே ஒரு கூட்டமைப்பில் ஒற்றுமையா நின்று நாளைக்கு யாருமே நாங்கள் பரீட்சைக்கு போக மாட்டோம் சொல்லுங்க. அல்லது கட்சிகள் எல்லாம் சேர்ந்து சொல்ல வைங்க, மாணவர்கள் யாரும் போவாதீங்கப்பா, நமக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த பரீட்சை தேவையில்லை, நீங்க போய் பரீட்சை எழுதுனா தானே அவங்க செலக்ஷன் பண்ணுவாங்க, நீங்க போகாதீங்க, எழுதாதீங்க அப்படின்னு ஒரு கூட்டமைப்புக்கு கொண்டு வாங்க. எதுவுமே நீங்க கொண்டு வரலையே. அப்புறம் எப்படி இன்னைக்கு நாளைக்கு பரீட்சை நடக்குது, இன்னைக்கு போராடினீங்கன்னா எப்படி பரீட்சை அவன் நிறுத்துவான்? எப்படி நீட் தேர்வு ரத்து பண்ணுவான்? போலித்தனமாக போராடிட்டீங்களா? நாங்களும் இருக்கிறோன்னு சொல்லிட்டு எந்த கட்சியாவது தன்னுடைய எம்பி பதவியோ எம்எல்ஏ பதவியோ ராஜினாமா பண்ண தயாராக இருக்கா தமிழ்நாட்டில்? நாங்கள் நீட் தேர்வு எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் எம்பி பதவி முழுசும் ராஜினாமா பண்ண ரெடியாக இருக்கோம் இதுக்காக அப்படின்னு சொல்லி நாளைக்கே ரிசைன் பண்ணுங்க பார்ப்போம். இவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு புதிதாக வந்தவர், அவரை விடுங்க. இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் யாராவது நீங்கள் எங்களுக்கு எம்பி பதவி வேண்டாங்க, நீட் தேர்வு ரத்து பண்ணுங்க, இல்லைனா எம்பி பதவி ராஜினாமா பண்ணுறோன்னு பண்ணுங்க பார்ப்போம். இத்தனை முறை நீங்கள் பிஜேபியோடைய காங்கிரஸோடைய கூட்டணி வச்சிங்கள மத்தியில், அப்போல்லாம் உங்களுக்கு தெரியாதா நீட் தேர்வு இருக்கிறது? ஏன் அப்போ கேட்கறது இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க அப்படின்னா தான் நாங்கள் கூட்டணி வைப்போம், உங்களுக்கு கட்சிக்கு ஆதரவு கொடுப்போம். இல்லைன்னா நீங்கள் ஆதரவு கொடுக்கலன்னா கட்சி ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்துச்சு. அப்போல்லாம் உங்களுக்கு தெரியாதா அந்த நீட் தேர்வு அப்போ கேட்டு ரத்து பண்ணணும்னு? சும்மா போலித்தனமாக பாவம் மக்களையும் அந்த அமைப்பினரையும் தூண்டி விட்டு நீங்கள் குளூர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உண்மை. ஒவ்வொரு வருஷமும் இதான் நடந்துகிட்டு இருக்கு. யாராவது இந்த பரீட்சைக்கு பயந்தோ, பரீட்சையை எழுதிட்டு வந்து பயந்தோ, ரிசல்ட்டுக்கு பயந்தோ யாராவது ஒரு நபர் தற்கொலை பண்ணி போகுதுன்னா உங்களுக்கு இந்த வீரம் வரும், நீட் தேர்வு ரத்து பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு போலித்தனமான போராட்டம். இதுக்காக எந்த ஒரு எம்எல்ஏ எம்பிஸ் மந்திரி யாருடைய குடும்பமும் தெருவில் நின்று சின்னாபண்ணமாகிறது கிடையாது, அடிபட்டு உதப்பட்டு. தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஒரே ஒரு வழி இருக்கு. புதிய முதல்வர் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்க கேளுங்க, ஐயா நீங்க உண்மையும் நேர்மையுமா இந்த தேர்வு ரத்து பண்றதுக்கான முயற்சியை கண்டிப்பா செய்யுங்க. அனுமதி கொடுக்காதீங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் எழுதக்கூடாது. நீங்க ஒரு அறைகூவல் விடுங்க. எந்த ஹால்ஸையும் நாங்கள் வாடகைக்கு கொடுக்க மாட்டோம், ஸ்கூல்ஸ் அண்ட் ஹால்ஸ் எதையும் வாடகை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஓப்பனாக ஒரு அறிவிப்பு என்று முதல்வர் விஜய்க்கு நீங்கள் ஒரு வேண்டுகோள் கொடுங்க. நிச்சயமாக அவர் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி உறவுகளை. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். பாருங்கள், பகிருங்கள், பங்களிப்பை கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி உறவுகளை.